ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ்காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற வெஹிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வீடியோ நம்ம வந்து காரை பற்றி பார்க்க போகிறதில்ல, பைக்கை பற்றி. ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிற ஒரு பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே விருப்பப்படுற ஒரு பைக்கு. நிறைய பேர் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து அதாவது புல்லட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸுக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட ஓனர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக அந்த பைக் வந்து அவங்க சேல் பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க அந்த பைக் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுவும் நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்துருக்குது. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து வாங்குங்க. ஸோ அவங்க வந்து போட்ட இன்ஃபர்மேஷனை வித்தின் ஃபியூ ஹவர்ஸுக்குள்ளே நான் அதை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு புல்லட். ஓகேங்களா? ஸோ ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட் தான், பெட்ரோல் பைக் தான், பெட்ரோலில். ஓகேங்களா? இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய மாடல் இயர் என்ன அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் எஃப்சி வந்து அப் டு 2026 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஃப்சி பைக்கு வந்து ஒரு எஃப்சி காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பைக்குடைய ஃபீச்சர்ஸ், இந்த பைக்கை பற்றி அவங்க வந்து அடிஷ்னலாக சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த பைக்கை வாங்குனீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து இந்த பைக் வந்து ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்குடைய வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், பைக் வந்து நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு அது என்ன சொல்கிறதுனா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மாடல் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதை வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காண்டாக்ட் பண்ணி இந்த பைக்குடைய மாடல் இயரை வந்து கேட்டுக்கோங்க. இது போக இந்த பைக்குடைய வியூ எல்லாமே பார்க்குறீங்க, நல்லா இருக்குது. சீட் கண்டிஷன்ஸு ஓகேங்களா, சீட்டு ஓகேங்களா, எல்லாமே நல்லா இருக்குது. அது போக பைக்கில் வந்து பெரிய அளவில் ஸ்க்ராச்சஸ்னு எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த பைக்குடைய வியூ பார்க்குறீங்க. இந்த ஸோ பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய அவங்க இந்த ஓனருடைய ஆர்சி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து 91 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இது வந்து 90 ஆர் 91 மாடலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பைக்குடைய நார்மலி வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை பொறுத்த மட்டும் வந்து கொஞ்சம் பழைய பைக்கு தான், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், கண்டிஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பைக்கு வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து இப்போ இந்த பைக்குடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோடைய எக்ஸ்ட்ரீ அண்ட் அதோடைய வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பைக் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து இப்போ வந்து வெள்ளக்கோயில் ஓகேங்களா அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஸோ இந்த பைக்கு வந்து ஓனர் கோட் ப்ரைஸ் வந்து 76,500 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 76,500 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து அதை வந்து குயிக்காக வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து ஓனர் கான்டாக்ட் பண்ணி இந்த பைக்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பைக் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். ஸோ 91 மாடல் அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி தரது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓரளவுக்கு 60,000 50,000 ரேஞ்சில் வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்கலாம். மேபி அதோட கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பைக் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம யூஸ்ட் பைக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் நம்ம ரோஸ் காசோட டெலிகிராம் அப்படி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்க் நான் டேரெக்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட் ஆகும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.